சரவணபவா. ஓம் முருகா சரணம். தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாய். அப்பன் முருகன் கலியுக வரதன் என்று போற்றப்படுகின்றான். உலகம் முழுவதும் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அப்பன் முருகனின் சிறந்த தலமாக வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை என்று சொல்லப்படும் அந்த ஸ்தலத்தின் வரலாறை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். வளம் தருவான் வல்லக்கோட்டை முருகனவன். ஸ்தல வரலாறை பற்றி நாம் இப்போது சுவாரஸ்யமான ஒரு வரலாறாக இந்த வரலாறு விளங்கப்படுகிறது. இலங்கை எனும் தேசத்தில் சங்ககொண்டபுரம் எனும் நகரை பகீரதன் என்ற மன்னன் மிக சிறப்பாக ஆண்டு வந்தான். இந்த மன்னனை காண நாரத முனிவர் வந்தார். ஆணவம் பிடித்த மன்னனோ நாரதரை கண்டு கொள்ளவே இல்லை. இதனால் நாரதர் கோபமடைந்து அருகில் இருந்த வனத்திற்கு சென்றார். அங்கு கோரன் என்ற அரக்கன் பல நாடுகளை வென்று வெற்றி களத்தில் வந்து கொண்டிருந்தான். அவனை கண்ட நாரதர் பகீரதனின் ஆணவத்தை அடக்க இவன்தான் சரியான ஆள் என முடிவெடுத்தார். பின் அவனிடம் தானே வலிய சென்று, கோரனே, நீ பல நாடுகளை வெற்றி கண்டிருந்தாலும் இந்த இலங்கை நாட்டை வென்றால் உனது திக் விஜயம் நிறைவு பெறும் என்று தனக்கே உரித பாணியில் முடிவெடுத்து விட்டு அமைதியாக சென்று விட்டார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள். அதேபோல் அசுரன் இலங்கை நாட்டின் மீது போர் தொடுத்தான். இதை சற்றும் எதிர்பார்க்காத மன்னன் மிரண்டு விட்டான். பகீரதனை போரில் வென்றான். அரசன், நாடு, நகரம் என அனைத்தும் இழந்த மன்னன் காட்டிற்கு சென்றான். அங்கு நாரத முனிவர் இருந்தார். அவரிடம் இவன் நடந்ததை கூறி தன்னை மன்னிக்கும்படி மன்றாடி வேண்டினான். அப்பொழுது நாரதரும் இதற்கான விமோசனத்தை துர்வாச முனிவர்தான் தர வேண்டும், அவரிடம் சென்று கெஞ்சினால் நல்வழி காட்டுவார் என கூறிவிட்டு சென்று விட்டார். பகீரதனும் அந்த அடர்ந்த காட்டில் நீண்ட காலமாக மிகுந்து சிரமப்பட்ட பின் ஒரு வழியாக துர்வாச முனிவரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் தன் நிலைமையை கூறினான். நாட்டை மீட்க வழி கேட்டு மன்றாடினான் துர்வாச முனிவரிடம். அவரும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து இங்குள்ள பாதிரி எனும் மரத்தடியில் உள்ள முருகனை வழிபட்டால் உனது குறைகள் நீங்கி வாழ்வு வளம் பெறுவாய் என்று கூறி சென்றார். இவனும் துர்வாச முனிவர் கூறியபடி முருகனை வழிபட்டான். சிறிது காலம் கழித்து முருகனுக்கு அவனே ஒரு கோயிலும் கட்டி அதில் வள்ளி தெய்வ யானையுடன் பிரதிஷ்டை செய்தான் பகீரதன். இவன் கட்டிய கோவில்தான் இப்பொழுதுள்ள வல்லக்கோட்டை சுப்பிரமணியர் கோயில். இந்த கோயில் வல்லன் என்ற அரக்கனின் கோட்டையாக இவ்வூர் இருந்துள்ளது. இவன் தேவர்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்து வந்தவன். பொறுத்து பார்த்த தேவர்கள் இவனது துன்பம் மிகவும் அதிகமானவுடன் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டனர். முருகப்பெருமானோ தேவர்களின் குறைகளை கேட்டு, முருகன் எப்பொழுதுமே குறை உள்ள இடத்தை அவர் சரி பண்ணுவதே அவருடைய கருணையாகும். குறைகளை கேட்டவுடன் அசுரன் அழியும் நேரம் வந்துவிட்டது, பயப்பட வேண்டாம் என்று அபயமளித்தார். பின்
அசுரனை வதம் செய்து அவனது விருப்பப்படி இவ்வூரை வல்லன் கோட்டையாக்கினான். இதுவே காலப்போக்கில் வல்லக்கோட்டையாக மருவியது. பிரார்த்தனைக்கு இத்தல இறைவனை வழிபட்டு வரும் பக்தர்களுக்கு இந்திர தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபட்டால் வினைகள் நீங்கும் என்பதே இந்த ஸ்தலத்தில் முக்கிய தீர்த்தமாகும். இங்கு நேர்த்திக்கடனாக பால்குடம், முடி காணிக்கை எடுத்தல், காது குத்துதல் ஆகியவை நேர்த்திக்கடனாக செய்து வருகிறார்கள். திருமணங்களும் நடத்தப்படுகின்றன. தலப்பெருமை என்னவென்றால், இந்திரன் தனது குருவாகிய பிரகஸ்பதியிடம் முருகப்பெருமானை வழிபட அருள் பெறுவதற்கு ஒரு சிறந்த இடத்தை உபதேசியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர் பூலோகத்தில் வல்லக்கோட்டை என்னும் இடத்தில் அருள்பாலிக்கும் முருகனை வழிபட்டு வந்தால் நலம் பெறுவாய் என அருள்பாலித்தார். உடனே அவனும் இத்தலம் வந்து தன் வஜ்ராயத்தை ஊன்றி ஒரு திருக்குளத்தை உண்டாக்கி அந்த நீரில் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தனது இஷ்ட சித்திகளை பெற்று சென்றதாக இந்த வரலாறு சொல்லப்படுகின்றன. இத்தல தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றன. இந்திர தீர்த்தம் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஒரு முறை அருணகிரிநாதர் தல யாத்திரையாக செய்து வருகையில் திருப்போரூர் முருகனை வழிபட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என்று நினைத்து கொண்டே இரவில் அங்கு தூங்கினார். இரவு கனவில் கோடை நகர் குமரனை மறந்தாயோ என்று அருணகிரியே முருகன் சொல்ல, அருணகிரிநாதர் நாம் வெள்ளக்கோட்டையை மறந்துவிட்டோமோ என்று நினைத்து திருத்தணி செல்லும் முன் வெள்ளக்கோட்டை முருகனை தரிசித்து 8 திருப்புகழ் பாடல்கள் பாடி முருகனை மகிழ்வித்தார் என்று சொல்வதை விட முருகனுக்கு பாட்டு பாடி அவர் மகிழ்ந்தார் என்பதே சிறந்த வாக்கியமாக இருக்கப்படும். திருவிழா எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால், 6 படை வீடு போன்ற புகழ்பெற்ற இக்கோவிலுக்கு பரணி, கிருத்திகை நாட்களிலும் மற்றும் முருகனுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களிலும் விசேஷ பூஜைகள் நடைபெற்று கொண்டாடப்படுகின்றன. எங்குமே காண முடியாத அளவுக்கு 7 அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி திருமேனியுடன் முருகன் எதிரே 2 மயில் வாகனங்கள் கொண்டு வள்ளி தெய்வானை சமேதராக வல்லக்கோட்டையில் காட்சியளிக்கின்றார். இந்த ஸ்தலம் இழந்ததை திரும்ப கொடுக்க ஸ்தலமாக சொல்லப்படுகின்றன. காரணம், நாடு நகரம் இழந்த அரசனுக்கு முருகனை வணங்கி திரும்பவும் நாடு நகரம் பொன் பொருள் கிடைத்தது போல் நாம் வாழ்வில் நாம் எதை இழந்தாலும் திருப்பி கொடுக்கும் ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகின்றது. அதனால் நாம் நினைக்கலாம், நாம் வாழ்வில் எதை இழந்தாலும் என்று நல்லதை மட்டும் நினைத்தால் நாம் இழந்த நல்லது அனைத்தும் வந்து சேரும். தீவையாகவே சென்றுவிடும். அதனால் வல்லக்கோட்டை முருகர் என்பவர் எல்லா தெய்வங்களுக்கும் வள்ளலாக இருந்து வாரி வழங்குவதால் இங்கு வாரி வழங்கும் வள்ளலாகவும் வளம் நலம் தரும் வல்லக்கோட்டை முருகனாகவும் சுப்பிரமணியனாகவும் இங்கு அருள்பாலிக்கின்றார். அதனால் வல்லக்கோட்டை வந்தால் வளங்கள் பெறலாம். வல்லக்கோட்டை முருகன் என்று சொன்னாலே செல்வம் பெருகும் தன்னாலே, சங்கடம் யாவும் தீர்ந்துவிடும் சிவசக்தியின் மகனை நினைத்தாலே, வந்தாரே வாழ வைக்கும் வல்லக்கோட்டையில் வள்ளல் கருணை கடலாக இருக்கும்
முருகனே முன்னின்றால் நமக்கு முடியாத காரியம் ஏதுண்டோ இவ்வுலகில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை வள்ளலுக்கு அரோகரா.